Hi friends, welcome to Sindhu English channel. Today's class we are going to discuss a poem Kubla Khan by S.T. Coleridge. So Samuel Taylor Coleridge அதை தான் நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா S.T. Coleridge அப்படின்னு சொல்கிறோம். எப்பவும் போல் first we learn about Coleridge. So he was born on the year 21st October 1772 at Ottery St. Mary, United Kingdom. So United Kingdom அப்படிங்கிறது தான் UK அப்படின்னு சொல்கிறது. And he was died at 25th July 1834, Highgate, London, UK. That is United Kingdom. So his popular poems, okay, The Rime of Asian Mariner, Kubla Khan, Christabel. Okay, these are the poems, and he has also written some ode. The popular ode is Ode to Dejection, and his important work is Biographia Literaria. Okay, so this is based on criticism. So criticismத்தில் அவர் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபியா லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பியில் யூனிட் 10ல் ஒரு டாப்பிக்காகவும் இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ in 1797 he met Wordsworth Dorothy. ஸோ அதாவது கோல்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 1797 வருடம், இந்த வருடம் தான் வந்து வேர்ட்ஸ்வர்த்தை மீட் பண்ணுறாரு. ஸோ வேர்ட்ஸ்வர்த்தோடைய சிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரத்தி. ஸோ வேர்ட்ஸ்வர்த், டோரத்தி அண்ட் கோல்ரிட்ஜ் இவங்க 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, we were 3 people but only one soul. We were 3 people but only one soul. One soul. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உடல்கள் தான் வேறு வேறு, உயிர் ஒன்று அப்படின்ற மாதிரி தான். அதாவது தங்களோட அந்த 3 பேருடைய எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கும், எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கருத்துக்கள் கொண்டவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவரோட இணைஞ்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with his collaboration Wordsworth and Coleridge presented the lyrical ballads of 1798. So 1798ல lyrical ballads அப்படிங்கிற ஒரு டாபிக் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நமக்கு சிலபஸில் இருக்குது. And they both form the romantic movement in England. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரொமான்டிக் மூமெண்ட், அதாவது ரொமான்டிக் பீப்புளெலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ ரைட்ஸ் அபவுட் த நேச்சர், அதாவது தங்களுடைய கற்பனைகளை பாடல்களை எழுதுறது, அப்படி இல்லைன்னா இயற்கையை வந்து மிகைப்படுத்தி பாடல்களை எழுதுகிறவங்கள தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொமான்டிக் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் முதல்ல இங்கிலாண்டில் ரொமான்டிக் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த் and Coleridge and Robert Southey அப்படின்னு சொல்லுவாங்க. These people also called as lake poets. ஸோ இந்த லேக் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் பிறந்ததுனால அவங்கள லேக் போயட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ரிட்ஜும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வேர்ட்ஸ்வர்த்துக்கும் கோல்ரிட்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2 பேருமே வந்து நேச்சர் பாய்ட்ஸ் தான், இயற்கையை வந்து வச்சு தான் அவங்க வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ்வர்த் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஸோ இயற்கையாக எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப சாதாரணமாக எளிமையான மொழியில் எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சாதாரண ஒரு விஷயத்த சொல்லுவார். ஆனால் அதுவே கோல்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் அதை தன்னோட கற்பனையினால் ரொம்ப அழகாக மிகைப்படுத்தி நிறைய அதுக்கு வந்து கலர்ஸ், அந்த வண்ணங்கள் எல்லாம் பூசி ரொம்ப அழகாக கொடுப்பார். அதுதான் 2 பேருக்குள்ளார வித்தியாசம். 2 பேருமே இயற்கையை பற்றி தான் எழுதுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப சின்னதாக சொல்லக்கூடியவர் வேர்ட்ஸ்வர்த். ரொம்பவே சின்ன விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப மிகைப்படுத்தி கூறுவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்ரிட்ஜ். அதுதான் பாருங்க, he is the poet of imagination. Imagination அப்படின்னா கற்பனை. He is the poet of imagination, exploring the relationship between nature and the mind as it exists as a separate entity. ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து இயற்கையை வந்து மனிதர்களுடைய மனங்களோட ஒப்பிட்டு தான் அவர் பாடல்களை எழுதியிருக்கார். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது குப்லா கான். ஓகே,
குப்லா கான். ஸோ குப்லா கான் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி அவர் எழுதுறாரு அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. கோல்ட்ரிட்ஜ் ஹேஸ் த ஹேபிட் ஆஃப் டேக்கிங் ஓபியம். அதாவது ஓபியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரக், ஒரு வகையான போதைப் பொருள். ஸோ அதை வந்து அவருக்கு எடுக்கிறதுக்கு அந்த ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ ஒரு சம்மர் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் வரல அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரக்ஸஸ்லாம் அவர் எடுப்பார். ஸோ அப்படி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு அவர் தூங்குறார். அதாவது தூங்குறாரு அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்வாஸ் பில்கிரிமேஜ். ஸோ 1613 ஒரு பப்ளிஷ் ஆன ஒரு புக் அது, சாமுவேல் பர்ச்வாஸ் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புத்தகத்தை அவர் அப்படியே படிச்சுட்டே இருக்கிறார். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குப்லா கான் அப்படிங்கிற ஒரு கிங்கை பற்றியும் அவர் படிப்பார். அப்படி படிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் தூங்கிடுவார். அப்போ தூங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு கனவு வரும். ஸோ அவர் வந்து ஒரு அழகான ஒரு கனவு அதில் காண்றாரு. உடனே வந்து அந்த தூக்கத்துலேருந்து எழுந்துடுறாரு. அப்போ எழுதின உடனே அவர் என்ன சொல்கிறார், பரவாயில்ல, நமக்கு ஒரு அழகான ஒரு கவிதை எழுதுறதுக்கு ஒரு கனவு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கனவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200-300 லைன்ஸ்க்கு ஒரு போயம் ஒன்று அழகாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு உடனே ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டார். ஆனால் எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுதே திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் அன்னோன் பர்சன் அப்படிங்கிறது அவரோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதவை தட்டி அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அவர் வெளியில் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு திரும்ப உள்ளார வந்து உட்காந்து எழுத ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனவு அவருக்கு வராது. ஸோ அதனால் அந்த ஒரு போயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீட் ஒரு பகுதியாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுருப்பார். ஸோ திஸ் இஸ் அ இன்கம்ப்ளீட் போயம். இதுதான் வந்து குப்லா கான். ஓகே, இந்த போயம் எழுதுறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ அப்போ இந்த குப்லா கான் இதோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குப்லா கான் ஆர் எ விஷன் இன் எ ட்ரீம் எ ஃப்ராக்மெண்ட். ஸோ எ ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பகுதியாக அது விட்டாச்சு அப்படின்னு. எ விஷன் இன் எ ட்ரீம், தன்னுடைய கனவுல அவருக்கு என்ன வந்ததோ அதுதான் அவர் வந்து பாடலாக அவர் எழுதியிருப்பார். தட் இஸ் ஒரு விஷன் இன் எ ட்ரீம். Then it is a lyric poem centering on the poet's response to a dream. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருடைய கற்பனையில் உதித்த ஒரு காவியம், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ லிரிக் போயம் சென்டரிங். எதை மையப்படுத்தி இருக்கிறது? கவிஞருடைய கற்பனையை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1797 he had written. ஸோ அவர் வந்து இந்த நூலை எழுதுந்து, அதாவது இந்த கவிதை எழுதுந்து பார்த்தீங்கன்னா 1797 வருடம் தான். ஆனால் வந்து அது பப்ளிஷ் எப்போ வந்து வெளிவந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1816. ஓகே, ஸோ திஸ் இஸ் டோட்டலாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 stanzas. The poem consists of only 3 stanzas and 54 lines lyric. ஸோ 54 வரிகளை கொண்ட ஒரு பாடல், 3 பகுதிகளாக கொடுத்துருக்கக்கூடியது, 3 stanzas. ஸோ இது சொல்லியாச்சு பர்ச்வாஸ் பில்கிரிமேஜில். ஸோ அந்த அவர் படிச்சிருக்கக்கூடிய உண்மையிலே ரியலாக இருக்கக்கூடிய இந்த குப்லா கான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th century மங்கோலியன் ஜென்ரல். ஸோ மங்கோலியன் நாட்டுடைய ஒரு அரசர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குப்லா கான் தான். ஓகே, ஸோ இப்போ பொதுவாக எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, ஸோ கவிதைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு கருத்து இருக்கும், நிறையா வந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயமில் இருக்காது. ஸோ த contains no story, no thought or no moral allegory or symbols. Okay, எந்த ஒரு இது இல்லை, pure, it is depends a poem of pure romance. ஸோ பியூர் ரொமான்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கற்பனையை மட்டும்தான் எழுதியிருக்காரு. அழகாக, அதாவது நல்ல ஒரு இயற்கையோட அந்த அழகை தான் அவர் வெளிப்படுத்தியிருப்பாரே தவிர மற்ற எந்த ஒரு கம்பேரிசனும் அதில் அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ நாம் பார்க்க போகிற இந்த குப்லா கான், ஸோ இந்த குப்லா கானில் அவர் சொல்லக்கூடிய சம்மர் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனடு, அதாவது ஒரு அழகான ஒரு அரண்மனை. அந்த அரண்மனை எங்கே இருக்குது, அதை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த போயம். ஓகே, ஸோ சனடு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை, குப்லா கானுடைய அரண்மனை. அந்த அரண்மனையை சுற்றி என்ன இருந்தது அப்படிங்கிறது தான் நமக்கான போயம்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் லைன்ஸஸையும் உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். படித்து ஒவ்வொரு லைனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். இன் சனடு, ஓகே, தட் இஸ் த நேம் ஆஃப் த பேலஸ். In Sanadu, Chich Kublai Khan
A stately pleasure dome decrees. A stately pleasure dome decrees. Okay, degree அப்படினா order அப்படினு சொல்லுவாங்க. Okay, where Alf, the sacred river, ran through the caverns measureless to man down to a sunless sea. Okay, so the king orders to a pleasurely palace. அதாவது ரொம்ப அழகா ஒரு அரண்மனையை கட்டணும் அப்படின்னு அவர் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த அரண்மனையை எங்கே கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர் ஆல்ஃப் ALPH அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃப் ரிவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் த ரிவர் ஆஃப் நாலேஜ். ஸோ க்ரீக்கில் சொல்லும்போது இது வந்து ரிவர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆல்ஃப் த சாக்ரட் ரிவர், சாக்ரட் அப்படின்னா ஹோலினஸ், புனிதமான. ஸோ அந்த புனிதமான நதி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நடுவில் அந்த புனிதமான நதிக்கரையில் அப்படின்னு சொல்கிறோம். வேர் ஆல்ஃப் த சாக்ரட் ரிவர் ran through the caverns measureless. caverns அப்படின்னா கேவ்ஸ், குகைகள். ஸோ இந்த அந்த நதி ஓடிட்டுருக்கான். எங்கே ஓடிட்டுருக்குது அப்படின்னா ஆழம், இவ்வளோ ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய அந்த ஆழத்தை வந்து அளக்க முடியாத, மனிதர்களால் அளக்க முடியாத ஒரு குகைக்குள்ளார அந்த என்ன பண்ணிட்டு இருக்குது, இந்த நதி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ran through the caverns measureless to man. மனிதனால் அதை என்ன பண்ண முடியாது, அளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ measureless means here referred as the depth of the sea. Down to a sunless sea. Down to a sunless sea. See here, இந்த sunless sea அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா these words are called as alliteration. So alliteration அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the poetic lines, the words which contains the same consonant sound. ஒரு பாடல் வரையில் ஒரே மாதிரியான, அதாவது கான்சன் மெய்யெழுத்து ஒலின்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த மெய்யெழுத்து ஒலி உச்சரிப்பு ஒரே மாதிரி, ஒரே எழுத்து இல்லைங்க, ஒரே எழுத்துல ஒரே மாதிரியான ஒலி உச்சரிப்பு இருக்கிறது. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து ஒலி உச்சரிப்பு. The words which has the same consonant sound. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா alliteration அப்படின்னு சொல்லுவாங்க. alliteration. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸில் இதை கொடுத்து இப்படி கேட்பாங்க, இந்த லைன்ஸை கொடுத்து இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சன்லெஸ் சி, அதாவது குகைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த குகைக்குள்ளார என்ன ஆகுது, அந்த வெயில் படாதுல்ல, சூரியன் இருந்தால் தானே வெயில் படும். இப்போ குகைக்கு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக தானே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருட்டாக இருக்கக்கூடிய அந்த புனிதமான நதி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அழகான ஒரு அரண்மனையை கட்டுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த அரண்மனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ twice 5 miles of a fertile ground. twice 5 miles. twice அப்படின்னா 2 மடங்கு சரிங்களா. அப்போ 5 miles அப்போ 10 மைல். ஓகே, 10 மைல் புரியுங்களா. அப்போ அந்த 10 மைல் சுற்றி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே யாருக்கு சொந்தம், அந்த ராஜாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. twice the 5 miles of fertile ground. ஸோ fertile அப்படின்னா நல்ல வளமான, fertile அப்படின்னா வளமான. இப்போ சுற்றி இருக்கக்கூடிய இடம்லாம் எப்படி இருக்கா, நல்லா க்ரீனரியாக பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். 10 ஏக்கர் நிலத்துக்கு அப்படியே பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் வால்ஸ் அண்ட் டவர்ஸ் வேர் girdled round. With walls and towers were girdled round. So girdled, that means protected. Okay, டவர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், பெரிய பெரிய டவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மதில் சுவர்கள் தான் வால் சொல்லுவோம். சுவர் அப்படின்னா வால்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 10 மைலை சுற்றி என்ன இருக்குதான், பெரிய டவர்ஸ், அதாவது அந்த பாதுகாப்பாக இருக்குது. உள்ளார யாரும் அந்த கோட்டைகள்னு சொல்கிறாங்க பாருங்க, கோட்டை கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அரண்மனைக்கு உள்ளார வராத மாதிரி கோட்டைகள் மதில் சுவர்கள்லாம் கட்டியிருப்பாங்க பாருங்க, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, வித் வால்ஸ் அண்ட் டவர்ஸ் were girdled round. And there were gardens with bright with sinuous rills. Okay, sinuous rills. Sinuous means small stream of waters. அதாவது நீரோடைகள்னு சொல்கிறாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 10 மைல் அந்த அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது பாருங்க. கார்டன்ஸ்,
நிறைய பூந்தோட்டங்கள் இருக்குது. அந்த பூந்தோட்டங்கள்லாம் என்ன இருக்குது? நிறைய நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. bright with sinuous rills, where blossomed many an incense bearing tree. Incense bearing tree. Incense. So incense means that is sweet smell. நல்ல நறுமணம். ஸோ நறுமணம் மிகுந்த வாசனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நல்ல நறுமணமுக்க மொட்டுக்கள், அதாவது பிளாசம்டு அப்படின்னா மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கள் ரெண்டுமே சொல்லுவோம். பிளாசம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்ல நறுமணம் மிக்க மலர்கள் கொண்ட இடமாக இருக்குது. And here were forests ancient as the hills, enfolding sunny spot of greenery. Sunny spot of greenery. Here sunny spot. These two words are called as alliteration. Okay. So forest ancient as the hills. ஸோ இந்த காடுகள் எல்லாமே எப்படி இருக்குது? தங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடமாக இருக்குது. ஏஷியன் ஹில்ஸ். ஆரம்ப காலத்திலேருந்தே இங்கே என்ன இருக்குது? இந்த காடுகள் இருக்குது. இந்த காடுகள் எல்லாமே எப்படி இருக்கா? என்ஃபோல்டிங் சன்னி ஸ்பாட்ஸ் ஆஃப் க்ரீனரி. ஸோ க்ரீனரி, ஸோ க்ரீன் ஹியர் ரெஃபர்ட் அஸ் அ ஃபாரஸ்ட். ஸோ காடுகள், மரம், கொடிகள், செடிகள், ஸோ இதெல்லாம் இருந்தால் தானே அந்த இடமே வந்து அந்த இலைகளில் இருக்கக்கூடிய பச்சை இது தானே பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க சன்லெஸ் ஸ்பாட்ஸ், அதாவது நல்ல அடர்ந்த காடுகளாக இருக்குது. இதை சுற்றி என்ன இருக்குது? நல்ல அடர்ந்த காடுகள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்கா? ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது. இப்போ நிறைய மரங்கள் எல்லாம் காடாக இருக்கும்போது என்ன ஆகும்? சூரியன் ஒளி சீக்கிரம் கீழே படாது. அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க சன்லெஸ் ஸ்பாட்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகே. ஸோ ஹியர் what they had given, the king ordered to build a he ordered to build a pleasure dome. ஒரு பேலஸ், ஒரு அழகான ஒரு பேலஸை அவர் கட்ட சொல்வார். அதுவும் எங்கே கட்ட போகிறாங்க? ஆர்டர் கொடுக்குறாங்க. that is in front of the Alf river. so Alf is considered as a holy river, sacred river. Alf அப்படிங்கிற நதிக்கரையில் கட்ட சொல்வார். அந்த நதி எங்கே போயிருக்கான்? மனிதர்கள் அளக்க முடியாத அளவுக்கான குகைக்குள்ளார அந்த நதிகள் பாய்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அரண்மனையை சுற்றி எத்தனை ஏக்கர் இருக்குது? அதாவது 10 மைல் தூரத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அந்த பாதுகாப்பு சுவர்கள், கோட்டைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய நறுமணம் மிக்க பூக்கள் இருக்குது, நிறைய நீர் ஓடைகள் இருக்குது. எல்லாம் வந்து இந்த அரண்மனையை சுற்றி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். நெக்ஸ்ட், but oh, the deep romantic chasm which slanted down the green hill athwart a cedarn cover, a savage place as holy and enchanted as ever breathed a warning moon was haunted. Okay, but oh, the deep romantic chasm which slanted, the deep romantic chasm. Here the chasm is referred as the beauty. ஸோ அந்த அழகு தான் சொல்லுவார். இந்த இயற்கையினுடைய அழகு. இந்த காடு எப்படி இருக்கான்? down the green hill athwart, yes, cedarn covers. Okay, down the green hill. So hillனா என்ன? மலை. ஸோ ஹில்னா நம்ம மலை சொல்லுவோம். எப்பயுமே நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது பாருங்கள், மலைக்கு என்ன கலரில் கொடுப்போம்? ப்ரௌன் கலரில் தானே கொடுப்போம். ஸோ மலை அப்படின்னு பெயிண்ட் பண்ணும்போதே அது ப்ரௌன் கலரில் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மலை, நிறைய மண்ணெல்லாம் இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும். ஸோ இங்கே அவர் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹில். ஸோ க்ரீன் ஹில் அப்போ என்ன இருக்குது? அந்த ஹில் நிறைய, அந்த மலை நிறைய வந்து நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ மரங்கள் குவிஞ்சி இருக்குது அப்படிங்கிற. அதுவும் எந்த மாதிரியான மரங்கள் அதையும் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். செடான் கவர், செடார் ட்ரீ தான் என்ன இருக்கா? அந்த மரம் நிறைய இருக்குது. அப்படியே அந்த மலை நிறைய அந்த செடார் ட்ரீகள், அந்த செடார் மரம் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. A savage place, a savage. So savage is referred to as a holy. So savage place as a holy and enchanted. Enchanted means attractive. இருக்கிறது, கவர்ந்து இழுக்கிறது. ஸோ இந்த இடமே அப்படியே அதில் யார் பார்த்தாலும் அந்த இடம் அப்படியே கவர்ந்து தங்களை இழுக்கும் அப்படின்னு சொல்லும். And ever beneath a warning moon was haunted. ஓகே, haunted அப்படின்னா ஏங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க, ஏக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு நிலா கூட என்ன ஆகுதான்? இந்த இடத்துக்கு வர ஏங்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ haunted moon by woman waiting for her demon lover. Okay, and by woman waiting for her
ஜெமோன் லவர். ஓகே, ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலனுக்காக காத்திருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அந்த இயற்கையை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஏங்குவாங்களோ அந்த மாதிரி இந்த இயற்கைக்காக எல்லாரும் ஏங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. And from this chasm with the ceaseless turmoil seething, as if this earth in fast thick pants were breathing. Okay, and from this chasm with the ceaseless turmoil seething, and if this earth in fast thick pants were breathing. So here the pants is referred as a forest. ஸோ இப்போ அந்த காடுகளில் இந்த மரங்கள் எல்லாம் வந்து அசையுது பார்த்தீங்களா. ஸோ அந்த அசையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த காடு வந்து தன்னுடைய மூச்சை இழுத்து விடுற மாதிரி இருக்குது. ஸோ அசையுது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், மூச்சு இழுத்து விடுறோம் இல்லையா, அப்போ தானே நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இந்த காடுகள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறாங்களா, அதனுடைய அசைவுகள். ஓகே, தட் இஸ் ஹியர் த plants were breathing. ஸோ இந்த காடு அசைகிறது, அந்த மரங்கள் எல்லாம் அசைகிறது வந்து மரங்கள் வந்து மூச்சு விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னொரு பாருங்க, a mighty fountain momently was forced. a mighty fountain. ஸோ ஃபவுண்டைன் நீர்வீழ்ச்சி, அதாவது செயற்கையாக உருவாக்கப்படுறதுக்கு தான் வந்து ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீர், அதாவது ஃபோர்ஸாக திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு குகைக்குள்ளார இருந்தோ வேறு எதுல இருந்தோ என்ன பண்ணுறதா நல்லா ஃபோர்ஸாக வந்து தண்ணி வேகமாக வந்து வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறோம். a mighty fountain momently was forced amid whose swift half intermitted burst. Okay, whose switch half intermittent burst. burst அப்படின்னா நல்ல ஃபோர்ஸாக வெளில வருது. huge fragments vaulted like rebounding hail or chaffy grain beneath the thresher's flail, and mid these dancing rocks at once and ever it flung up momently the sacred river. 5 miles meandering with a mazy motion through wood and dale the sacred river ran, then reached the caverns measureless to man. Okay, here they had tell about. ஸோ இப்போ அந்த ஃபவுண்டைன் பற்றி சொன்னோம் இல்லைங்களா, ஒரு நீர்வீழ்ச்சி. ஸோ அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போகுது ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபோர்ஸாக. ஸோ நிறைய பாறையெல்லாம் வந்து என்ன ஆகுது, அதில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் போயிட்டு எங்கே கலக்குது, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த ஆல்ப் நதிக்கரை. ஸோ அந்த ஆல்ப் நதி இது வரைக்கும் யாருமே அளக்க முடியாத அந்த ஆழமான பகுதிக்குள்ளார போயிட்டுருக்கு, அந்த குகைக்குள்ளார போயிட்டுருக்குன்னு சொல்ல பாருங்க, அது உள்ளார போய் கலக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட். and sank in tumult to a lifeless ocean. tumult அப்படின்னா a quick movement, and sank in tumult ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். and midst this tumult Kubla heard from far ancestral voice prophesying a war. Okay, ancestral. So ancestors, 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 ancestors சொல்லுவாங்க, இல்லைன்னா ancestors அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ancestors அப்படின்னா முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வேகமாக ஓடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த வேகமாக ஓடும்போது அந்த சலன்னு சத்தம் வரும் பாருங்க. ஸோ இந்த சத்தம் வந்து குப்லா கானுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய முன்னோர்கள் வந்து ஒரு போருக்கு ஆயத்தமானாங்க. ஸோ இப்போ போர் நடக்க போதே கிளம்புங்க அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குமா அந்த இடம். ஸோ அதை எடுங்க, இதை எடுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அங்கே எவ்வளோ ஒரு சத்தம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சத்தங்களோட தன்னோட காதில் கேட்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, ஸோ அந்த தண்ணி ஓடக்கூடிய சத்தம் வந்து என்ன ஆகுதான், தன்னுடைய முன்னோர்கள் போருக்கு கிளம்புற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ த குயிக் மூமெண்ட் ஆஃப் த வாட்டர். ஓகே, திஸ் வாஸ் ஹியர்ட் அஸ் அ ancestral voices prophesying war. prophesying அப்படின்னா ப்ரெடிக்ஷன்.
கணிக்கிறதுன்னு சொல்கிறாங்க, முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அது. ஸோ போர் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தருணம். The shadow of the dome of pleasure floated midway on the waves, where was heard the mingled measure from the fountain and the caves. It was the miracle of rare device, a sunny pleasure dome with caves of ice. Okay, so எவ்வளோ ஒரு அழகான வரிகள் பாருங்க. ஸோ இந்த லாஸ்ட்ல இந்த 2 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. A sunny pleasure dome. ஓகே, சன்னி அப்படின்னா என்ன ஆகும்? சன்னி அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நல்லா வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுக்கு தானே சொல்லுவோம் சன்னி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நல்லா ஹீட்டாக இருக்கக்கூடிய இடம் தானே. ஸோ பாருங்க, a sunny pleasure dome with caves of ice. நல்லா வெயில் அடிக்கக்கூடிய ஒரு மேல் பகுதி இருக்குது சரிங்களா. ஆனால் அந்த அரண்மனை டோம் அப்படின்னா அந்த பேலஸ், ஆனால் அது உள்ளார எப்படி ஆயிருக்கா அந்த ஒரு அதாவது ஒரு கோடை காலத்தில். ஓகே, ஆனால் அந்த அரண்மனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஐஸ் கட்டியால் ஆன ஒரு அரண்மனை, நல்ல பளிங்கு மாதிரி, அந்த ஒயிட் மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த பளிங்கு கற்களால் ஃபுல் ஆஃப் ஐஸ். ஓகே, அவருடைய கற்பனை பாருங்கள், மேலே நல்லா வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறாரு, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதி எப்படி இருக்கா, நல்ல ஐஸால் இருக்கக்கூடியது ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த இமேஜினேஷன்ஸ். ஓகே, ஸோ த ஷேடோ ஆஃப் த டோம் ஆஃப் ப்ளஷர் ஃப்ளோட்டட் மிட்வே ஆன் த வேவ்ஸ். த ஷேடோ ஆஃப் த டோம் ஆஃப் ப்ளஷர், ஷேடோனா நிழல். ஸோ அந்த அரண்மனையுடைய நிழல், அதாவது வெயில் படும்போது தானே அந்த நிழல் தெரியும், அந்த ஹாட் சம்மர் சீசனை ரெஃபர் பண்ணுறதுக்காக சொல்கிறார். ஸோ அதோடைய நிழல் என்ன ஆகிட்டே இருக்கான், தண்ணியில் பட்டு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ எங்கே போகுது திரும்பவும்? ஃப்ரம் த ஃபவுண்டைன் அண்ட் த கேவ்ஸ். ஓகே, ஸோ இட் வாஸ் த மிராக்கல் ஆஃப் ரேர் டிவைஸ். ஸோ ரொம்ப ஒரு அரிய ஒரு டிவைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் தானே சொல்லுவோம் நம்ம. ஸோ எதையாவது ஒன்று பயன்படுத்துறதுக்கு உருவாக்குறதுக்கு பயன்படக்கூடிய பொருளை தான் வந்து டிவைஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொருள், ஒரு அழகான பனியினாலே வெயில் பட்டோன்னே நமக்கு உருகும்ல, ஆனால் அவர் எப்படி தன்னுடைய கற்பனையில் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். ஒரு அழகான அந்த கோடை காலத்தில் ஐஸால் நிறைஞ்ச மாதிரியான ஒரு அரண்மனை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, ஸோ the 2 paragraph is completed. Now we are going to see the third one. A damsel with a dulcimer in a vision once I saw. A damsel with a dulcimer. Damsel அப்படின்னு பார்த்தீங்கன்னா a young lady, அதாவது virgin lady அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கன்னிப்பெண். ஸோ now she is playing an instrument. dulcimer அப்படின்னு சொல்லுவாங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னும் போது நம்ம எதை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அதாவது வயலின் தான், பட் வயலின் இல்லாமல் ஒரு நரம்பு மட்டும் வச்சு அதில் வந்து இசைப்பாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கருவி கிட்டார். வயலினில் ஒரு சாதாரணமாக அந்த கொட்டாங்குச்சியெல்லாம் வச்சு செய்வாங்க பாருங்கள், ஒரு நீட்டு ஒரு ரிங், அந்த ஸ்ட்ரிங் அதை மட்டும் வச்சு அதுலேருந்து மியூசிக்ஸ் வர மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், தட் இஸ் மியூசிக்கல் dulcimer. In a vision once I saw. நான் ஒரு பெண்ணையும் அந்த இடத்துல பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. It was an Abyssinian maid and on her dulcimer she played, singing of Mount Abora. ஸோ அந்த மவுண்ட் அபௌரா அப்படிங்கிற பாடலை அந்த கன்னி பெண் வந்து பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படிங்கிறத சொல்கிறார். Could I revive within me her symphony and song, to search a deep delight it would win me. ஓகே, ஸோ அப்போ அவங்க அந்த கேட்ட அந்த பாடல், அந்த கனவுல அந்த பெண் இசைச்ச அந்த கருவியினால் வெளிவந்த அந்த ஒரு இசை, அந்த இசையும் அந்த பெண் பாடின பாடலும் என்ன ஆகுதா, என்னோட மனதில் ஆழமாக பதிந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகே, இட்ஸ் சச் a deep delight it would win me, that which music loud and long it would build that dome in air. ஓகே, காற்றுல அந்த அளவுக்கு அந்த இசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கு, அந்த இசை அந்த இடம் ஃபுல்லாகவே நிரம்பி இருக்கு, எங்கே பார்த்தாலும் அது காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு, அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரம்மியமான இசை அப்படின்னு அவர் சொல்கிறார்.
that with music loud and long it would build the dome in air, that sunny dome, the caves of ice. Okay, now this palace is also filled with the music. So அந்த அரண்மனையும் என்ன இருக்கு, அந்த இசையினால சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. And all who heard should see them there, and all should cry, be aware, be aware. His flashing eyes, his floating hair, wave a circle round him thrice, and close your eyes with the holy dread. For he and honey dew hath fed, and drank the milk of paradise. Okay, so the milk of paradise. Paradise அப்படின்னா என்ன? ஸோ paradise அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே ஆசைப்படுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சொர்க்கத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த மில்க் ஆஃப் பேரடைஸ், அண்ட் ட்ராங்க் த மில்க் ஆஃப் பேரடைஸ். அதாவது அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர், அந்த க்ரியேஷன்ஸு, ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து பார்க்கும் பொழுதே அவர் வந்து எங்கே இருக்கிறாரு, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. இதுதான் சொர்க்கம். சொர்க்கம்னு தனியாக ஒன்று கூட இல்லை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, ரொம்ப இயற்கை நிறைந்த வாழ்க்கை, இயற்கையோடு இயந்த வாழ்க்கை, இதுதான் வந்து சொர்க்கம் அப்படிங்கிறது தான் இங்கே அவர் சொல்ல வந்தது. ஓகே, that is and drank the milk of paradise. Okay, so these lines is very important. For he on honey dew. So honey dew, தேனி. ஹனினா தேன் தானே, ஒரு தேன் துளி சாப்பிட்டா நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, தேன் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தேன் துளி அவர் எங்கேருந்து சாப்பிட்றாராம். ஹனி டியூ ஹேத் ஃபெட் அண்ட் ட்ராங்க் த மில்க் ஆஃப் பேரடைஸ். ஒரு சின்ன ஒரு சொட்டு அந்த தேன், அதுவே வந்து என்னாச்சா, சொர்க்கத்தில் கிடைச்ச ஒரு அமிர்தம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்டினியூஷனுமே, இட்ஸ் இன்கம்ப்ளீட் போயம் தான். ஸோ இப்போ எழுதிட்டே இருக்கும்போதே அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணாங்க, அவரை கூப்பிட்டதுனால திரும்ப வந்து அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் ஹிஸ் இமேஜினேஷன் வித் நேச்சர். ஸோ இயற்கையோட தன்னுடைய அந்த கற்பனையை அவர் கொண்டு வந்திருக்கார். ஓகே, எவ்வளோ ஒரு அழகான ஒரு காவியம் இது பாருங்கள். ஸோ கற்பனைக்கு எட்டாததுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க. ஸோ கோல்ட்ரிச் எழுதக்கூடிய இந்த பாடலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீங்கள் ஜஸ்ட் யூ இமேஜின், லாஸ்ட் லைனில் கூட அவர் சொல்லியிருப்பாங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இமேஜின். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த போயம் அபவுட் த குப்லா கான். திஸ் வாஸ் ரிட்டன் பை சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிச். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம் அப்படிங்கிறது கூட ரொம்ப அழகான ஒரு போயம் இது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடான ஒரு கொஷின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பொயட்டிக் லைன்ஸஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பாருங்கள், ரொம்ப ஷார்ட் போயம் தானே. ஸோ இதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay friends, I hope that you enjoyed this video. So and if you like this video, please share to your friends and don't forget to subscribe my channel to get my latest updates. Okay, so நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, I'll meet you on another interesting topic. Thank you all.